வந்தது கருத்து கணிப்பு முடிவுகள். அதிமுகவுக்கு படு தோல்வி உறுதி. எடப்பாடி தலைமை அதிமுகவிலிருந்து மாற்றப்படுமா? 2026 அதிமுகவின் நிலை என்ன? தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த் குமார். 2021 தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஸ்டாலின் முதலமைச்சர் பதவி ஏற்ற பிறகு அதிமுக என்ன நடந்தது? எடப்பாடிக்கு பொது செயலாளரான ஆசை வந்தது. எடப்பாடியை சுற்றி இருக்கவங்க என்ன சொன்னாங்க? நீங்கள் பொது செயலாளர் ஆனால் அனைத்து அதிகாரங்களும் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. அவர் ஆயிட்டார். அது மட்டும் இல்லை, அவர் காங்கிரஸ் கூடயும் விடுதலை சிறுத்தைகள் கூடயும் கூட்டணி வைக்கணும்னு நினைத்தார். பல விஷயங்கள் செய்தார். ஆனால் ரவீந்திரன் துரைசாமி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், நம்பர் 1 பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இன் தமிழ்நாடு என்ன செய்தார்? தெளிவாக பண்ணார். அவரே நிறைய யூடியூப் பேட்டியில் சொல்லியிருக்காரு. நான் நிறைய காங்கிரஸ் எம்பி கிட்ட பேசினேன், திருமாவளவன் கிட்டலாம் பேசினேன்லாம் சொன்னார். யார்? எடப்பாடி ஒரு தலைவராக மதிக்கலை. நம்ம யூடியூபர்ஸ் 1000 பேர் பேசலாம். சவுக்கு சங்கர், அப்புறம் இந்தியாக்கத்துடைய கம்யூனிஸ்ட் மணி, தராசு ஷாம், ஜெகத் கஸ்பர், யாரோரோ பேசலாம். பட் தே ஆர் நாட் இன் ஃப்ரம் கிராஸ் ரூட் லெவல். நான் மக்கள் கூடலாம் பழகிறவன்றதான் எனக்கு சில விஷயம் தெரியும். நான் வட தமிழகத்தை சார்ந்தவன். அதிமுக நிலைமை இப்போ வடக்க வன்னியர், மேற்க கவுண்டர்கள் கட்சியாக தான் இருக்கே தவிர பிற சமுதாயத்தினர் அவ்வளோ சீக்கிரத்தில் அதிமுக ஆதரிக்க தயக்கத்தோடு தான் இருக்காங்க. இதுதான் அதிமுகவோட யதார்த்த நிலை. அந்த மாதிரி சூழலில் எடப்பாடி என்ன பண்ணார்? விதவிதமாக கனவு காண்டு பெரிய தோல்வியை நோக்கி தான் போகிறார். டைம்ஸ் நவ் போன்ற மீடியாக்கள் 25% வரை எடப்பாடிக்கு வாக்குகள் கிடைக்கும் என்று கூறினாலும் என் கணக்கு 22% தாண்டாது. காரணம், வடக்க வன்னியரை தவிர மற்றவர்கள் வாக்கு செலுத்துவதற்கு தயங்குறாங்க. தெற்க பார்த்தீங்கன்னா நாடாறு, தேவர், தேவேந்திர குல வேளாளர் அனைவருமே எடப்பாடியை விரும்பலை. சென்னையெலாம் கேட்கவே தேவையில்லை, டெல்டாலாம் கேட்கவே தேவையில்லை. 2 பகுதி பிரதேசமாக தான் சுருங்குது. இந்த சூழலில் எடப்பாடி என்ன செய்ய போகிறாரு? ஜெயிக்கணும்னா நிறையா அவர் விட்டு கொடுக்கணும், காம்ப்ரமைஸ் பண்ணணும். அதிமுகவில் ஃபஸ்ட்டு அனைவரும் ஒன்றானோம். ஆனால் அது எப்படி ஆகும்? ஏன்னா சசிகலா முதலமைச்சராகவே தேர்வு செய்யப்பட்டாங்க, பொது செயலாளராக ஆனாங்க. அவர் முதலமைச்சர் பதவி கவர்னர் வரல, அதுதான் தெரிந்த விஷயம். அவங்க எப்படி எடப்பாடி கீழே வருவாங்க? ஜெயலலிதா இருக்கும்போதே முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் எப்படி எடப்பாடி கீழே வருவார்? ஆக மொத்தத்தில் அதிமுகவில் நிறைய சிக்கல்கள். ஆனால் அனைவரும் ஒத்துழைத்து சில விஷயம் செய்து பிஜேபி உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சிகளுடன், முன்பு இருந்த கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து சில விஷயங்கள் செய்து நடந்தால் 2026 ஜெயிக்க முடியும். 1967 அண்ணாதுரை ஜெயித்தது போல. அதெல்லாம் எடப்பாடி செய்வாரா தெரியாது. இதே மாதிரி இந்த அதிமுக 2026 தேர்தலுக்கு பிறகு இருக்காது என்பதுதான் உண்மை. இப்பயே எடப்பாடிக்கு நிறைய சிக்கல்கள் வரும். நன்றி, வணக்கம்.